இந்த ஆப் மூலிமா நான் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கொடுத்து சைன்அப் பண்ணிங்க. சைன்அப் பண்ண இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு என்டர் மொபைல் நம்பர் கொடுத்துங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓடிபி கொடுக்காதீங்க, அதை விட்டுருங்க. லாஸ்ட்டாக அதை கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த்தாக எது வேணால் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு நிக்நேமு வந்து நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள் நேமோ எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்விடேஷன் கோடு, இது ஆல்ரெடி இருக்கும், அதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. இது எல்லாமே கொடுத்துட்டு இப்போ வந்து சென்ட் ஓடிபி கொடுக்குங்க. இப்போ கொடுத்தா தான் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும், எல்லாம் ஃபில் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கும். ஓடிபி சென்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓடிபி வந்து நம்ம நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோன்னா சைன்அப் ஆகிடும். ஓடிபி கொடுத்துட்டு சைன்அப் கொடுத்தா உங்களுக்கு சைன்அப் ஆகிடும். சைன்அப் ஆகி இப்படி தான் உங்களுக்கு வரும். இது மாதிரி வந்ததும் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை இங்கே கொடுத்துங்க. இதில் கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க, அதே பாஸ்வேர்டை இங்கே போட்டு லாகின் பண்ணிக்கங்க. கொடுத்துட்டு இப்போ டெலகிராம் சேனல் வந்து கேட்கும், அது ஜாயின் கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேணான்னா விட்ருங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இதில் வந்து ட்ரேட் பாஸ்வேர்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே இங்கே கொடுத்துங்க. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் கொடுக்க முடியும். நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம், ஆனால் வந்து ட்ரேடுக்கு இந்த பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த பாஸ்வேர்டே கொடுத்தாலும் ஓகே தான். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோம் இப்படி தான் இருக்கும். மை கார்டுக்குள்ளே போனால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்லும். அது இப்போ பண்ண வேணாம், நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹோம் போய்ங்க. ஹோம் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்க்யூஸ் சைட்டுன்னு இருக்கும். இதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு பர்சன்டேஜ் அவங்களே கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சிப் மேக்கிங் இருக்குதுங்களா, இங்கே வந்து 587 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா 49 நாளைக்கு 8628 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். 49 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். டெய்லி 176 ரூபா. நெக்ஸ்ட்டு வந்து 1670 ரூபா. இது 49 நாளைக்கு 26185 ரூபா. நெக்ஸ்ட்டு 5770 ரூபா. இது வந்து உங்களுக்கு 8600 ரூபா வந்து உங்களுக்கு வரும். இல்லை உங்களுக்கு டெய்லிக்கும் அமௌண்ட் வேணுனாலும் இங்கே வந்து ஸ்பெஷல் அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டெய்லிக்கும் 307 ரூபான்னா டெய்லிக்கும் உங்களுக்கு 460 ரூபா போட்டுருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே ஒரு டெய்லிக்கு 460 ரூபா. இந்த மாதிரி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இது ஸ்பெஷலில் இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் 1970 ரூபா இது பண்ணால் 3 நாளைக்கு 1083 ரூபா ஒரு நாளைக்கு, அதிகபட்சம் 3250 ரூபா வரும். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரும் உங்களுக்கு. இது பெஸ்ட்டு ஆப்ஷன் டெய்லிக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. அதோட லிமிட்டட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ 750 ரூபா போட்டிங்கன்னா 3 நாளைக்கு 1125 ரூபா வரும். டெய்லிக்கு 375 ரூபா. இதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதில் லிமிட்டட் ஆப்ஷன் இது. இப்போ 4550 ரூபா, இது 7500 சில்லற வரும் உங்களுக்கு. இது 3 நாளில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆனால் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 8500 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 15300 ரூபா வரும். இது 3 நாளைக்கு 5100 ரூபா. இது மாதிரி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு மை டாஸ்கில் இருக்குது. உங்களுக்கு டெய்லிக்குமே வந்து உங்களுக்கு 7 ரூபான்னு தருவாங்க.
இப்போ என் அக்கௌண்ட்டில் 17 ரூபா இருக்குதுங்களா. இப்போ இதில் போய்ட்டு நம்ம சைன்இன் பண்ணிட்டா உங்களுக்கு டெய்லிக்கும் 7 ரூபா. சைன்இன் கொடுத்தாலே இதை வருங்க, சைன்இன் கெட் 7 ருபீஸ். இது உங்களுக்கு டெய்லிக்கும் ஆனால் கொடுத்துருவாங்க. இப்போ ஏற்கனவே என் அக்கௌண்ட்டில் வந்து 17 ரூபா இருந்தது, இப்போ வந்து 24 ரூபா. இது டெய்லிக்கும் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணால் இப்போ மை டாஸ்கில் போய்ட்டு நீங்கள் சும்மா இருக்கிற நேரம் போய்ட்டு மை டாஸ்கில் போய் சைன்இன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அது டெய்லிக்கும் 7 ரூபா ஏறிடும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் மறுபடியும் மை டாஸ்கில் போயிட்டிங்கன்னா வச்சுங்களேன், அப்புறம் கீழே பாருங்கள் இன்வைட் டு அச்சீவ் 10. இதில் வந்து நீங்கள் 10 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா 107 ரூபா உங்களுக்கு ஆட் ஆகும். இதில் இன்வைட்லேயும் நீங்கள் அமௌண்ட் எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து நிறைய உங்களுக்கு அமௌண்ட் எடுக்கலாம். நீங்கள் அவங்க இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க அமௌண்ட்லேருந்து அவங்க யூஸ் பண்ண உங்களுக்கும் அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும். இல்லை இதில் 30 பேரில் இன்வைட் பண்ணிங்கன்னா 317 ரூபா. இது அவங்க நீங்கள் இன்வைட் பண்ணுற ஆள் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ உங்களுக்கு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்கும். இதில் வருங்க 50 பேருக்கு 527 ரூபா ஏறுது. இதே நீங்கள் 100 பேரை இன்வைட் பண்ணிங்கன்னா 1077 ரூபா ஏறும். இது இன்வைட் பண்ண உங்களுக்கு ஒரு டாஸ்க்காக கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இப்போ ஸ்பெஷல் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களே, அது எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணால் தான் அது யூஸ் பண்ண முடியும். இப்போ டெபாசிட்டில் போயிட்டிங்கன்னா ஆட் பேங்க் கார்டு கொடுக்கும். அதில் கொடுத்தீங்கன்னா உங்களை ஐஎஃப்சி கோடு கேட்கும். அப்புறம் கார்டு ஹோல்டரோட நேமு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, நீங்கள் ட்ரேடிங் கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்களா ஸ்டார்டிங்கில், அந்த பாஸ்வேர்டு கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் டெபாசிட்டே பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ண அமௌண்ட் வந்து கரண்ட் பேலன்ஸில் ஏறிடும். அப்புறம் டெபாசிட்டில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 ரூபாயிலேருந்து 50,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இங்கே 900 ரூபா 1000 ரூபா இருக்குங்களா, அது அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியும். அதனால தான் இங்கே டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்களோ, இப்போ 300 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணிவிட்டு தான் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியும். இதில் வந்து உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவுமே இது பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கீழே கன்ஃபார்ம் மட்டும் அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இப்படி தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இப்போ வித்ட்ரா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வித்ட்ரா செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே அமௌண்ட் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 9:30 to 8:30 வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா டைமிங் இருக்குது. அது மினிமம் வந்து 200 ரூபா தான் உங்களால் வித்ட்ராவே பண்ண முடியும். அதிகபட்சம் வந்து 50,000 வரைக்கும் வித்ட்ரா பண்ணலாம். அப்புறம் இதில் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது 4% வந்து டேக்ஸ் பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வித்ட்ரா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஆப்பு இது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அமௌண்ட்லாம் கரெக்டாக வருதுன்னு நான் செக் பண்ணியிருக்கிறேன். இது நீங்கள் வந்து க்ரோம்லேயும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா அவர் ஆப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களே, அதை கொடுத்துட்டு நீங்கள் ஆப்பை டவுன்லோடு கூட பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பாருங்கள்.